கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பு வாலிப மகனே, அன்பு வாலிப மகளே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று உன்னை வாழ்த்துகிறேன். தம்பிமார்களை எல்லாம் பார்த்து நீ எப்ராயிமை போல, மனாசை போல கர்த்தர் உன்னை வாழ்ந்திருக்க செய்வாராக என்றும், வாலிப மகளை பார்த்து நீ ரெபெக்காளை போல, சாராளை போல நீ கோடா கோடியாய் வாழ்ந்து பெருகுவாய் என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்திலிருந்து உன்னை வாழ்த்துகிறேன். நீ வாழ்கிற இந்த வாலிப பருவம் உன் தேவனுக்குரியது, உன் இளமை தேவனுக்குரியது, உன் பரிசுத்தம் தேவனுக்குரியது, உன் பலன் தேவனுக்குரியது. நீங்கள் இந்த உலகத்தில் எதையாவது சாதித்து விட வேண்டும் என்று நினைத்தால் அது வாலிப நாட்களிலே உங்களுக்கு கனவாய் மாறும். அருமையான வாலிப மகனே, வாலிப மகளே, ஒரு சில ஆலோசனைகளை உன்னோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இள சிங்கம் பயம் அறியாது என்று சொல்வார்கள். உனக்குள் ஓடுவது இள ரத்தமாக இருப்பதினாலே நீ இந்த இள வயதில் எதை குறித்தும் நீ பயப்படவே மாட்டாய். பொதுவாக ஆண் பிள்ளைகளை பாருங்கள், வேகமாய் வண்டி ஓட்டி கொண்டு செல்வார்கள். அப்பொழுது உங்கள் தாய் தகப்பன் சொல்வார்கள், ஏய் அவளை வேகமாய் வண்டி ஓட்டாதே என்று சொல்லி. ஆனால் அது உங்களுக்கு பயமாய் தெரியாது. ஏன் தெரியுமா? உங்களுக்கு இள வயதின் பலன் இருக்கிறது. சங்கீதம் 127:5 கூட சொல்லுகிறது, வால வயதின் குமாரர் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள் என்று. நீ ஒரு பலவான் கையிலுள்ள ஒரு உன்னதமான ஒரு அம்பு. யார் அந்த பலவான் என்று கேட்கிறாயா? இயேசுவே அந்த பலவான். இயேசு என்கிற பலவான் கையில் நீ இருக்கிறபடினாலே, அம்பா இருக்கிறபடினாலே உன்னை ஒருவரும் இந்த உலகத்திலிருந்து பாவமோ சாபமோ எந்த காரியமோ தேவனை விட்டு பிரித்து விடாதபடி நீ தேவனுக்காய் வாழும்படி கர்த்தர் உன்னை அழைக்கிறார். இந்த வாலிப வயதிலே உனக்கு அதிகமான ஆசைகள் உண்டு, பல ஏக்கங்கள் உண்டு, பல விருப்பங்கள் உண்டு. நீ நினைப்பாய், நான் சொல்வதையெல்லாம் என் தாய் தகப்பன் கேட்க வேண்டும், இல்லை என்றால் இந்த உலகத்தையே என் கைக்குள் அடக்கி ஆள வேண்டும் என்கிற ஆசையெல்லாம் உனக்கு இருக்கத்தான் செய்யும். அது உன்னுடைய வயதின் விருப்பம். அதை நான் தவறு என்று நான் சொல்லவில்லை. நான் நினைப்பது, நான் எதிர்பார்ப்பது, நான் ஆசைப்பட்டதெல்லாம் என் கையில் கிடைக்க வேண்டும், நன்றாக உடை உடுத்த வேண்டும், நன்றாக சாப்பிட வேண்டும், என்னை யாரும் டிஸ்கரேஜ் பண்ணவே கூடாது, நான் எந்த இடத்திலும் தோற்று போகக்கூடாது, என்னை எல்லாரும் மதிக்க வேண்டும் என்கிற உணர்வு உனக்குள் இருப்பதுண்டு. பல வண்ண வண்ண கனவுகள் உனக்குள் இருப்பதினாலே நீ மனதிலே சில ரெக்கை கட்டி நீ பறக்கிறாய், கற்பனை உலகத்தில் மிதக்கவும் செய்கிறாய். இது உன் வாலிப ஓட்டத்தை அறிந்து உன்னோடு பேசுகிறேன். ஆனால் இந்த வாலிபத்தில் வருகிற கற்பனைகளோ உன் வண்ண வண்ண கனவுகளோ நான் தவறென்று சொல்லவில்லை. ஆனால் அந்த கனவுக்குள் இயேசு இருக்கிறாரா? மகனே, மகளே, இயேசு இருக்கிறாரா? நீ கொஞ்சம் யோசித்துப்பார். நீ பகல் கனவெல்லாம் காண்கிறாய், இல்லை என்றால் எதிர்காலத்தில் நான் இப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறாய். தவறல்ல, தவறல்ல, அதை நான் குற்றப்படுத்தவில்லை. ஆனால் அந்த கனவில் ஒரு பகுதியாவது தேவனுக்காக நீ கொடுத்ததுண்டா? நீ இயேசுவை அறிந்த வாலிப மகன், நீ இயேசுவை அறிந்த வாலிப மகள். உலக வாலிபனைப் போல, வாலிப மகளைப் போல நீ வாழ முடியாது. ஏன் தெரியுமா? உன்னை தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே கர்த்தர் உன்னை அவருக்காக பிரித்தெடுத்தார். நான் பிறந்ததில் அர்த்தம் இல்லை என்று நீ நினைக்கிறாயா? இல்லை மகளே, இல்லை மகனே, உன் பிறப்பில் கூட ஒரு அர்த்தம் உண்டு. என் தாய்க்கு நான் 2வது மகள். என் தாய் ஒரு பலவீனத்தில் இருந்தபடினாலே என்னுடைய அக்கா பிறந்தபோது என் தாய்க்கு சொன்ன ஒரு கட்டளை என்னவென்றால், 2வது உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கக்கூடாது என்று சொல்லி. எனவே என் தாய் என்னை கற்பம் தரித்த போது என்னை வேண்டாம் என்று என்னை அழித்து விடும்படி, கருவிலே என்னை அழித்து விடும்படி டாக்டர்கிட்ட போனார்கள். ஏன் தெரியுமா? இந்த குழந்தை உங்களுக்கு ஆரோக்கியமாக பிறக்காது, இந்த குழந்தை ஊனமாக இருக்கும், குருடாக இருக்கும் என்று சொல்லி என்னை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தையினாலே என் தாயும் என் தகப்பனும் கருவிலே என்னை அழித்துவிட நினைத்தார்கள். ஆனால் மறுபடியும் ஒரு கிறிஸ்தவ மருத்துவரிடத்தில் என் தாய் போனபோது அவர்கள் விசுவாசத்தோடு சில நம்பிக்கை தருகிற வார்த்தைகள்லாம் சொல்லி, நீ தைரியமாக இந்த குழந்தையை பெற்றெடு, கர்த்தர் உன்னை பலப்படுத்துவார் என்று சொல்லி என் தாயை அவர்கள் நம்பிக்கையோடு அனுப்பி வைத்தார்கள். அந்த மருத்துவருடைய பெயர் கூட ரெஜினா. அதனால தான் என் தாயும் தகப்பனும் அதே பெயரை எனக்கு வைத்தார்கள். நான் பிறந்தேன், நான் வளர்ந்தேன், தேவ நாமத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் கர்த்தர் என்னை மாற்றியும் இருக்கிறார். அதே போல தான் உனக்கும் சொல்லுகிறேன். நீ பிறப்பில் ஒரு அர்த்தம் இல்லை என்று நினைக்காதே. நீ நினைத்தால் எதையும் இந்த வயதில் சாதிக்க முடியும். ஆனால் இயேசு இல்லாமல் நீ சாதிக்க முடியாது. நீ படித்த படிப்போ, நீ சார்ந்திருக்கிற பலனோ, உனக்கு இருக்கிற குடும்பமோ, இல்லை என்றால் உன் குடும்பத்தில் இருக்கிற நல்ல வசதி வாய்ப்புகளோ உன்னை பலப்படுத்தும், இல்லை என்றால் உன்னை சாதிக்க வைக்கும் என்று நினைக்காதே. இயேசு இல்லாமல் இந்த உலகத்தில் உன்னால் சாதிக்க முடியாது. இயேசு இல்லை என்றால் நீங்களும் நானும் உலகத்தில் தோற்று போனவர்கள் தான். ஆகவே உன் வாழ்க்கையின் எல்லா பக்கத்திலும் இயேசு என்கிற அந்த நிழல் உன்னை மூடி இருக்கட்டும். அந்த இயேசுவாகிய நிழல் உன்னை மூட மூட உன் வாழ்க்கையில் நீ வித்தியாசத்தை பார்ப்பாய் மகனே, பார்ப்பாய் மகளே. அதை நான் வாழ்க்கையை அதிக நேரங்களில் அனுபவித்ததினாலே தைரியமாக உன்னோடு பேசுகிறேன். இன்றைக்கு அநேக வாலிபர்களுக்கு ஆலோசனைகள் பிடிப்பதே இல்லை. நாம் கேட்காத ஆலோசனையா என்று சொல்லி அதிகமாய் அல்லல் தட்டி கொண்டு ஓடி விடுகிறார்கள். நீங்கள் சொல்வதை எல்லாரும் கேட்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள், அது உங்கள் வயதின் கோளாறு. ஆனால் யாரும் நமக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது என்று நினைக்கிற வயது உங்களுடைய வயது. சொல்லப்போனால் இது 2 கெட்டான் வயது. உங்களை சிறு பிள்ளை என்றும் உங்களை சொல்ல மாட்டார்கள், உங்களை பெரியாள் லிஸ்ட்லையும் சேர்க்க மாட்டார்கள். உதாரணமாக உங்கள் வீட்டில் நீங்கள் எதையாவது சொல்லி பாருங்கள், உங்கள் அம்மா சொல்லுவாங்க, சின்ன பிள்ளை மாதிரி என்ன பேசுகிற அப்படிம்பாங்க.
சரி சின்ன பிள்ளை மாதிரி பேசக்கூடாது போல் அப்படின்னு நினச்சி சில வார்த்தைகளை நீங்கள் ஆலோசனையை அவங்க தாய் தகப்பன்ட்ட சொல்லி பாருங்கள். என்ன பெரியாள் மாதிரி பேசுகிற அப்படிம்பாங்க. அதான் சொன்னேன், 2 கெட்டான் வயது. ஆனால் இந்த வயது தேவனுக்கு முக்கியமான நீ கொடுக்க வேண்டிய ஒரு பருவம். தேவன் இந்த வாலிப பருவத்தை உன்னத்தில் அதிகமாக எதிர்பார்க்கிறார். இந்த வாலிப பருவம் எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் நினைக்கிறாயா மகனே மகளே? அப்படி அல்ல, அப்படி அல்ல. வாலிப பருவம் அழகானது, கனத்திற்குரியது, தேவனுடைய நாமத்திற்கு மகிமையானது. ஆனால் என்ன தெரியுமா, அது சீக்கிரமாய் கடந்து போகும். நீ சீக்கிரமாய் கடந்து போகிற இந்த வாலிப பருவத்தை நீ அறியாதவனாய் நீ நினைக்கிறாய் நான் என்றைக்குமே வாலிபன். இல்லை இல்லை, உனக்கும் முதுமைகள் உண்டு. நீயும் இந்த வாலிப வயதை சீக்கிரமாய் நீ தாண்டி கடந்து போய்விடுவாய். ஆகவே இந்த வாலிப வயதில் உன் கனவுகள் என்ன, உன் நோக்கம் என்ன, நீ யாருக்காக வாழ்கிறாய் கொஞ்சம் யோசித்துப்பார். நீ வீட்டில் தனியாய் உட்கார்ந்து இருக்கும்போது சொல்லப்போனால் அநேக பிள்ளைகளை பார்க்கிறேன், தாய் தகப்பனை கூட எதிரிகளாய் பார்க்கிற வயது. எனக்கு போய் இப்படி ஒரு தாயா, எனக்கு போய் இப்படி ஒரு தகப்பனா? உன் தாய்க்கு நன்றாக சமைக்க தெரியாமல் இருக்கலாம், உன் தாய்க்கு நேர்த்தியாய் உடை உடுத்த தெரியாமல் இருக்கலாம், உன் தாய்க்கு திறமைகள் கூட இல்லாமல் இருக்கலாம். உன் தகப்பனுக்கும் அதே போல தான். நீ எதிர்பார்க்கிற அன்பான வார்த்தைகளையோ, நீ எதிர்பார்க்கிற கரிசனையோ உன் தாயோ உன் தகப்பனோ உனக்கு கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் அதற்காக உன் தாயவோ உன் தகப்பனையோ உடன் பிறந்தோரையோ நீ புறம் தள்ளி விடுகிற வயது அல்ல. உன் தாய் வயது சென்றவளாகும்போது அவளை அசட்டை பண்ணாதே என்று வேதம் சொல்கிறது. ஆகவே ஒரு நல்ல தாய்க்கும் ஒரு நல்ல தகப்பனுக்கும் தான் உன்னை கர்த்தர் மகளாக கொடுத்திருக்கிறார். ஆகவே இனி வருகிற நாட்களிலே உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு, அதற்குரிய ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் உன் வாழ்க்கையில பார்ப்பாய். இந்த வாலிப வயதில் சாதித்து விட வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் எதை சாதிக்க போகிறாய்? எதற்காக அவசரப்படுகிறாய்? இந்த வாலிப நாட்கள் அவசரப்படுகிற வயது. உன் பொறுமையை சில நேரத்தில் காத்துக்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் இன்ஸ்டண்ட்டான ஒரு உலகத்தில் வாழுகிறோம். நினைப்பதெல்லாம் கையில் கிடைக்கிற உலகத்தில் வாழுகிறோம். கைக்குள்ளே உலகத்தை அடக்கி விடுகிறோம் செல்போனால். ஆனால் இன்றைக்கு செல்போனை பார்த்து 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 ஒரு கூட்ட வாலிபர்கள் செல்போனுக்கு அடிமையாகிவிட்டார்கள். நீ கூட செல்போனுக்கு அடிமையாக இருந்தால் நீ அந்த மாயமான வலையை விட்டு வெளியே வரும்படி உன்னை அன்போடு அழைக்கிறேன். நீ இயேசு என்கிற வலையில் விழுந்து விடு. அந்த வலைக்குள் விழுந்தே வாழு. அந்த இயேசு என்கிற உன்னதமான தேவன் உன்னை கரங்களில் எடுத்து உன்னை உயரங்களிலும் உன்னதங்களிலும் பறக்க செய்கிறதை நீ பார்ப்பாய். நான் சொன்னேன் அல்லவா, இந்த வாலிபம் சிறகடித்து பறக்கிற வாலிபம் என்று. வாலிபர்கள் அநேகர் தேவனுக்காக சாதித்திருக்கிறார்கள். வேதத்தில் சரித்திரத்திலும் சாதித்த அநேக வாலிபர்களை எனக்கு தெரியும். உதாரணமாய் சொல்ல வேண்டுமானால், திருநெல்வேலியில் இருக்கிற பாளையங்கோட்டையிலே சாரல் டக்கர் கல்லூரி இருக்கிறது, பள்ளி இருக்கிறது, ஒரு ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் இருக்கிறது. நாம் என்ன நினைப்போம், சாரல் டக்கர் என்கிற ஒரு ஆங்கிலேய பெண்மணி இதை நிறுவினார்கள் என்றுதான் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். அதை குறித்து ஒரு சின்ன காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். சாரல் டக்கர் என்கிறதான ஒரு வாலிப மகள் ஊனமுற்றவள், மாற்றுத்திறனாளி. ஆனால் அவருடைய அண்ணனாகிய ஜான் டக்கர் இந்த திருநெல்வேலியிலே மருத்துவராக இருந்தார். அப்படி இருக்கும்போது அது ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த காலம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே அவர் ஒரு நாள் அந்த திருநெல்வேலியில் குதிரையில் போய் கொண்டிருந்த போது தண்ணீர் தாகமாக இருந்தபடினாலே ஒரு வீட்டை தட்டி எனக்கு தண்ணீர் வேண்டும் என்று கேட்டார். ஒரு வாலிப மகள் கதவை திறந்து பார்த்தாள். தண்ணீர் கொடுப்பாள் என்று இவர் பார்த்து கொண்டிருக்கும் போது அவள் வேகமாக கதவை அடைத்து விட்டு போய்விட்டாள். அப்பொழுதுதான் இந்த ஜான் டக்கருக்கு தெரிந்தது, இந்த இந்தியாவில் இருக்கிற அநேக பெண்கள் படிப்பறிவில்லாதவர்களாக இருக்கிறார்கள், வீட்டை விட்டு வெளியே அனுப்பப்படாத பெண்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி தன்னுடைய தங்கையாகிய சாரல் டக்கருக்கு, திறனாளியாகிய சக்கர நாற்காலியிலே வாழ்ந்து வருகிற தன் தங்கையாகிய சாரல் டக்கருக்கு ஒரு கடிதம் எழுதினார். சாராளே, இங்கு நினைப்பது போல சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை. உன்னை போல பெண்கள் யாரும் இங்கு படிக்குவதில்லை, சுதந்திரமாய் வாழ்வதில்லை, எல்லாரும் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறாள் என்று சொல்லி உடனே அவள் என்ன செய்தாள் தெரியுமா? தன்னிடத்தில் இருக்கிற கொஞ்சம் நகைகளை எடுத்து தன்னுடைய தோழிகளிடத்திலும் சில நகைகளை வாங்கி அதை விற்று பணமாக தன்னுடைய அண்ணனுக்கு அனுப்பி வைத்தாள். அவள் செய்த தியாகத்தினாலே சாரல் டக்கர் என்கிற கல்லூரி உருவானது, ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் உருவானது, சாரல் டக்கர் என்ற பள்ளியும் உருவானது. கிட்டத்தட்ட 10 லட்சம் மாணவர்களுக்கு மேலாக அங்கு பயின்றிருக்கிறார்கள். அதில் படித்த எத்தனையோ மாணவர்கள் மிஷனரிகளாகவும் ஊழியக்காரிகளாகவும் மாறியிருக்கிறார்கள் என்ற சந்தோஷம். ஏன் தெரியுமா? ஒரு அவள் இந்தியாவை பார்த்ததே இல்லை. சாரல் டக்கர் அவள் இந்தியாவை பார்த்ததும் இல்லை, அவள் திருமணம் பண்ணினதும் இல்லை, இந்திய தேசத்தில் இருக்கிற பெண்கள் யாருமே தெரியாது. ஆனால் அவள் உள்ளத்திலிருந்த ஒரு சின்ன பாரம் இந்திய தேசத்து பெண்களுடைய வாழ்க்கையிலே கல்வி என்ற ஒரு விளக்கை ஏற்றினது. ஏன் தெரியுமா? அந்த வாலிப
வயதில் அவள் எடுத்த உன்னதமான தீர்மானம். இன்னும் கூட நிக் என்கிற ஒரு வாலிப மகனை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். பிறக்கும் போதே அடிக்கடி நீங்கள் டிவியிலெல்லாம் கூட பார்த்துருப்பீர்கள். பிறக்கும் போதே 2 கையும் இருக்காது, 2 காலும் இருக்காது. அப்படி அதை பிறக்கும்போது தகப்பன் அந்த பார்த்து விட்டு ஓவென்று கதறி எழுதாராம், எனக்கா இப்படிப்பட்ட ஒரு மகன் பிறந்திருக்கிறான் என்று. அவள் தாய் சொன்னார்களாம், இல்லை இல்லை, இது எனக்கு பிறக்கவே இல்லை. அது எப்படி எனக்கு 2 கையும் இல்லாமல் 2 காலும் இல்லாமல் ஒரு மகன் பிறப்பான் என்று. ஆனாலும் அந்த பிள்ளை சிரிப்பதை கண்டு அந்த தாய், இந்த பிள்ளையை நான் வளர்க்காமல் யார் வளர்ப்பான் என்று சொல்லி எல்லாராலும் புறம் தள்ளப்பட்ட அந்த குழந்தையை அவர்கள் உற்சாகமாய் வளர்க்க ஆரம்பித்தார்கள். பள்ளியிலே சேர்த்தார்கள். பள்ளியில் யாரும் அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லாரும் உதாசீனப்படுத்தினதுனாலே 10 வயதிலே அவன் ஒரு தண்ணீர் தொட்டிக்குள்ளே விழுந்து விட்டான். ஏன் தெரியுமா? தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும், இனி நான் வாழ முடியாது என்று சொல்லி. ஆனால் திடீரென்று அங்கு வந்து அவன் தகப்பன் சொன்னார், நிக், ஏன் நீ தண்ணீர் தொட்டிக்குள் விழுகிறாய் என்று. ஐயோ, தகப்பன் என்னை பார்த்து விட்டாரா என்று சொல்லி அந்த மகன் சொன்னான். அப்பா, நான் தண்ணீர் தொட்டிக்குள் விழவில்லை, தண்ணீர் எவ்வளவு ஆழம் இருக்கிறது என்று சோதித்து கொண்டிருக்கிறேன் என்று அவன் பதில் சொன்னான். வெளியே வந்தான். அவனுக்கு சாதித்து விட வேண்டும் என்கிற கனவு வந்தது. அநேக 10 நாடுகளில் உள்ள பிரசிடென்ட் மத்தியில் அவர் பேசியிருக்கிறார். பல சாதனைகளை சாதித்திருக்கிறார். உலக பிரகாரமான இந்த காரியங்களெல்லாம் அவர்கள் சாதித்திருக்கும் போது ஏன் நீங்கள் சாதிக்கக்கூடாது? சாதனை என்றால் நீங்கள் என்னவென்று கேட்கிறீர்களா? தேவனுக்காய் உண்மையுத்தமாக வாழ்வது கூட ஒரு சாதனை தான். பரிசுத்தமாய் வாழ்வது கூட உன் சாதனை தான். உன் தாயும் உன் தகப்பனும் உன்னை பாராட்டுவது சாதனை. தேவ பிள்ளையே, இயேசு இல்லாமல் வாழ்கிறாயா? பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம். பரிசுத்தம் என்றால் என்ன என்று கேட்கிற ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். பொல்லாத மாயான உலகத்தில் வாழ்கிறோம். போலியான உலகத்தில் வாழ்கிறோம். இந்த வாலிப நாட்களிலே உன் அன்பை எங்கும் யாருக்கும் கொடுத்து விடாதே. உனக்கு இருப்பது ஒரே இருதயம், உனக்கு இருப்பது ஒரே வாழ்வு. நான் முதல்ல சொன்னது போல உனக்கு இருக்கிற இந்த வாலிப பருவம் சீக்கிரமாய் கடந்து போகும். சீக்கிரம், ரொம்ப ஃபாஸ்டா, வேகமா போயிடும். நீ திரும்பி பார்த்தால் உனக்கு வயது 30, நீ திரும்பி பார்க்கும்போது உனக்கு வயது 40, உனக்கு வயது 50 ஆகியிருக்கும். ஆனால் இந்த வாலிப பருவம் திரும்பி வராது அல்லவா? இந்த வாலிப பருவம் நினைத்தால் கூட, நீ ஆசைப்பட்டால் கூட வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை கொடுக்கப்படுகிற வாலிப பருவம். ஆகவே உனக்கு அன்பு தாயாக நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன். உன் வாலிபத்தை இயேசுவுக்கு எழுதி கொடு. உன் வாலிபத்தை நீ இயேசுவுக்கு எழுதி கொடு. உன் டைரியில் கூட எழுதி கொடு, என் வாழ்க்கை என் இயேசுவுக்கு என்று எழுதி வை. அப்படியெல்லாம் வாலிப நாட்களில் நான் செய்திருக்கிறேன். அதனால தான் இன்றைக்கும் கூட தேவன் தம்முடைய நாமத்திற்காக அடியாளை பயன்படுத்தி வருகிறார். நான் சொல்வதெல்லாம் ஏதோ கற்பனை என்று நீ நினைக்காதே. நான் சொல்லுகிற ஆலோசனையை நீ எல்லாருடைய ஆலோசனை போல நீ புறந்தள்ளி விட்டு ஓடாதே. நீ தேவனுக்காக வாழ வேண்டும். எங்கோ உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் நீ பிரகாசிக்கும் போது கூட தாயாக இருக்கிற என் இருதயம் உன்னை குறித்து மகிழும். ஏன் தெரியுமா? என் சபையில் வாழ்ந்த மகன், என் சபையில் வாழ்ந்த என் மகள் எங்கோ ஒரு இடத்துல தேவனுடைய நாமத்திற்காக ஜொலித்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நீதிமொழிகளில் ஒரு வசனம் உண்டு. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் வாசிக்கிறோம். சாலமோன் ஞானி எழுதுகிறார், என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா என்று எழுதுகிறார். தைரியமாய் சொல்லுகிறார், என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா என்று கேட்கிறார். பொதுவாக ஒரு பொருளை கேட்கும் போது யாரிடத்துல கேட்போம்? நாம் நேசிக்கிற இடத்துல தைரியமாய் கேட்போம். எல்லா இடத்துலையும் போய் கேட்டுவிட முடியாது அல்லவா? தைரியமாய் கேட்கிறார், உன் இருதயத்தை எனக்கு தா. எனக்காவது உங்கள் ஹார்ட்டை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? இல்லவே இல்லை. ஹார்ட்டை ஆண்டவர் ரொம்ப அழகாக சிருஷ்டிச்சிருக்கிறார். நம்ம ஹார்ட்டை நம்ம பார்த்ததே இல்லை. ஆனால் அந்த ஹார்ட் உள்ள துடிச்சிட்டே இருக்குது. அதனால தான் ஜீவனோடு வச்சுருக்கிறோம். ஆனால் அந்த ஹார்ட் துடிக்கும் போது இயேசு இயேசு என்று துடிக்கட்டும். அந்த ஹார்ட்டை கூட ஆண்டவர் ரொம்ப பத்திரமாக வணைஞ்சு வச்சிருக்கிறார். அந்த ஹார்ட்டை சுற்றியும் லங்ஸ் என்கிற பாஞ்சு டிஷ்யூ வச்சிருக்கிறார், ரிப்கேஜை வச்சிருக்கிறார். எல்லாத்தையும் சயின்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வச்சு உன் ஹார்ட்டை அழகாக பத்திரமாக பாதுகாத்துக்க. ஏன் தெரியுமா? உன் ஹார்ட்டு கீழே விழுந்துடக்கூடாது. உன் ஹார்ட் எப்போதும் துடிக்கணும். தேவன் உனக்கு ஜீவன் தந்த நாளெல்லாம் அந்த ஹார்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு உன்னை படைக்கும் போதே உன் தேவன் அழகான இருதயத்தை உன் இல்லை சிருஷ்டித்து விட்டார். ஆனால் அந்த இருதயத்தில் நீ யாருக்கு இடம் கொடுக்கிறாய்? எதையெல்லாம் யோசித்து கொண்டிருக்கிறாய்? அந்த இருதயத்தில் இருக்கிற ஆசைகள் எல்லாம் என்ன? நான் சொன்னேன், அந்த இருதயத்தில் ஒரு சின்ன பகுதியாவது நீ இயேசுக்காக கொடுத்ததுண்டா? நீ நினைக்கலாம், இயேசுவை பிடித்து கொண்டால் என் வாழ்க்கை மாறுமா? ஓ எஸ், நிச்சயமாய் மாறும், நிச்சயமாய் மாறும். அதற்கு நானே ஒரு சாட்சி. நான் சொன்னேன் அல்லவா, என் தாய்க்கு நான் 2வது மகள் என்று சொல்லி. ஆகவே தேவன் என்னை ஊழியத்திற்கு அழைத்த போது எனக்கு டீச்சராக வேண்டும் என்கிற ஒரு கனவு இருந்தது. தேவன் என்னை அழைத்து கொண்டிருந்ததினாலே அவருடைய அழைப்பை புறந்தள்ளி நான் ஓடிக்கொண்டே இருந்தேன். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இயேசு என்னை மறுபடியும் அழைத்தார். என் தேவன் என்னை மறுபடியும் அழைத்தார். நான் அவருடைய அழைப்பை அசட்டை பண்ணி கொண்டே இருந்தேன். கிட்டத்தட்ட சொல்ல போட வேண்டுமானால் அவரிடத்தில் நான் சண்டை போட்டு கொண்டிருந்தேன். நான் வர முடியாது என்றால் வர முடியாது. நான் எப்பொழுதெல்லாம் அந்த ஹாஸ்டலிருந்து நான் வெளியே வருகிறேனோ, நான் படித்த வேதாமக்கள் வெளியே வருகிறேனோ, அப்பொழுது நான் கேட்டை பார்ப்பேன். ஒரு பெரிய கேட் இருக்கும், பெரிய காம்பவுண்ட்ஸ். ஏன் தெரியுமா? சமயம் கிடைத்தால் ஓடி விடலாம் என்று நான் நினைத்தேன். நான் இஷ்டமாக அந்த வேதாம கல்லூரியில் படிக்கவே இல்லை. என்னுடைய கனவுகள் நொறுங்கி போனது என்று நினைத்தேன்.
ஆனால் இன்றைக்கு தான் தெரிகிறது, தேவன் நான் கண்ட கனவல்ல, அவர் கண்ட கனவே என் வாழ்க்கையில் நிறைவேறிற்று என்று தைரியமாய் சொல்லுகிறேன். வாலிப மகனே, வாலிப மகளே, உன் கனவல்ல, உன்னை குறித்த அவருடைய நோக்கங்களும் அவருடைய நினைவுகளும் உயர்வானது. அதை குறைத்து மதிப்பிடாதே. ஆகவே நிச்சயமாய் சொல்லுகிறேன், இயேசுவுக்கு உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துப்பார், நீ சிறகடித்து பறப்பாய். வேதத்தில் இருக்கிற ஒரே ஒரு வாலிபரை உங்கள் முன்பாய் வைத்து முடிக்கிறேன். தானியேல் என்கிற ஒரு வாலிபரை உனக்கு தெரியும். தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் நீ வாசித்து பார்க்கும்போது, தானியேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ராஜகுலத்தார்களில் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்தில் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனை சேவிக்க திறமையுள்ள சில வாலிபர்களை ராஜா தேடுகிறார். எதற்கு தெரியுமா? அரண்மனையில் வேலை செய்வதற்கு. அப்படி இருக்கும்போது தான் தானியேலும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற 4 வாலிபர்களை அந்த ராஜா கண்டுபிடிக்கிறார். அப்படிப்பட்ட கண்டுபிடித்த வாலிபர்களை திறமையான, அழகான, யாதொரு மாசும் இல்லாத அறிவுள்ள வாலிபர் தான் இந்த தானியேல். இவருக்கு பல திறமைகள் இருந்தது. தானியேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் ராஜாவின் போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று அவர் தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணினாராம். இப்பொழுது புரிகிறதா ஏன் தேவன் சொன்னார் உன்னை பார்த்து, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா என்று கேட்கிறார். உன்னிடத்தில் பொன்னை கேட்கவில்லை, பொருளை கேட்கவில்லை, உன்னுடைய பரிசை கேட்கவில்லை, உன்னிடத்தில் காணிக்கை கேட்கவில்லை, உன் இருதயத்தை மாத்திரம் கேட்கிறார். உன் இருதயத்தை வேறு யாருக்கும் கொடுத்து விடாதே. கொடுத்து விட்டால் உன் இருதயத்தை அவர்கள் களங்கமாக்கி விடுவார்கள். உன் இருதயம் அழகானது, பத்திரமாய் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு இருதயம். உன் இருதயத்தில் நல்ல தீர்மானங்கள் எடுப்பாயானால் தானியேலைப் போல. இந்த தானியேல் என்ன செய்தார் தெரியுமா? பெரிய காரியத்தை ஒன்றும் செய்யவில்லை. ராஜாவின் சாப்பாடு எங்களுக்கு வேண்டாம், ராஜ பந்தியில் வைக்கிற அறுசுவை உணவு எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா நான்வெஜ் எங்களுக்கு வேண்டாம், வெஜிடேரியன் வெஜ் மட்டும் எங்களுக்கு போதும்னு சொன்னார். காய்கறி சாப்பாடு மட்டும் எங்களுக்கு தாங்கன்னு சொல்கிறார். அப்பொழுது அந்த பிரதானிகளின் தலைவர் சொல்லுகிறார், அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது. ஏன் தெரியுமா? நீங்கள் வாலிபர்கள், ஒருவேளை நீங்கள் இந்த காய்கறி இல்லை என்றால் இந்த வெஜிடேரியன் ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்கன்னா, உங்கள் முகம் களை இல்லாமல் மாறி போய்விட்டால் ராஜா என்னை கூப்பிட்டல்லவா கொஸ்டின் கேட்பாரு. அதனால நான் அப்படி செய்ய மாட்டேன், செய்ய கூடாது என்று சொல்லுகிறார். அப்பொழுது தானியேல் தைரியமாய் சொல்லுகிறார், எங்களை சோதித்து பாரும், எங்களை ஒப்பிட்டு பாரும். நீர் எங்களை 10 நாள், அதான் டைம் கேட்குறார் தானியேல், 10 நாள் எங்களை சோதித்து பார்த்து விட்டு வெஜிடேரியன் சாப்பிட்ட எங்களையும் நான்வெஜ் சாப்பிட்ட வாலிபர்களுடைய முகத்தையும் எங்கள் 2 பேர் முகத்தையும் மேட்ச் பண்ணி பாருங்கள், யார் முகம் அழகாக இருக்கிறது என்று நீயே கண்டுபிடிப்பா என்று சொல்லுகிறார். அந்த சோதனையில் தானியேல் ஜெயம் எடுத்தார். ஏன் தெரியுமா? இருதயத்தில் தீர்மானம் இருந்தது. வாலிப மகனே, மகளே, உன் இருதயத்தில் தீர்மானம் உண்டா? ராஜாவுக்காய் வாழ வேண்டிய வயது. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த வாலிப பருவம் சீக்கிரமாய் உன்னை விட்டு கடந்து போகும். நீ அழுதாலும் கதறினாலும் இந்த வாலிபம் திரும்ப வராது. ஏன் பாரத்தோடு உன்னோடு பேசி கொண்டிருக்கேன் தெரியுமா? இன்றைக்கு 10 வயது நிரம்பிய சிறு பையனுடைய வாயிலும் சிகரெட் இருக்கிறது. 13 வயது பையனும் பையிலே பேண்ட் பாக்கெட்டிலே பாட்டிலோடு அலைந்து கொண்டிருக்கிறான். பிறக்கும் போதே செல்போனோட குழந்தைகள் பிறக்கிறதோ என்று நாம் பயப்படுகிற அளவுக்கு குழந்தை 1 மாதம் ஆகும்போதே செல்போனை பார்த்தால் சிரிக்கிறது. தாய் தகப்பனை பார்த்து சிரித்த காலங்கள்லாம் போய் செல்போனுக்கு அடிமையாகிவிட்ட கடைசி காலத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீ எதற்கும் அடிமை அல்ல, நீ எதற்கும் அடிமை அல்ல. பாவத்திற்கோ இச்சைக்கோ உலகத்துக்கோ நீ அடிமை அல்ல, நீ ராஜாவுக்கு மாத்திரமே அடிமை. யார் அந்த ராஜா? இயேசுதான் உன் ராஜா, இயேசுதான் உன் காதலர், இயேசுதான் உண்மையான கதாநாயகர், இயேசுதான் உன் உள்ளத்தை கொள்ளை கொண்டவர் என்பதை மறக்காதே. ஆகவே இருதயத்தில் தீர்மானம் பண்ணினதுனாலே, இந்த சோதனையிலும் தானியேல் ஜெயமெடுத்தபடினாலே தானியேலுக்கு உயர்வும் மேன்மையும் அரண்மனையிலிருந்து தேடி வந்தது. பதவி எங்கே தெரியுமா? அரண்மனை பதவி. தெய்வ பிள்ளையே, நீ நன்றாக உனக்கு படிப்பு வராமல் இருக்கலாம், உன் தோற்றத்தை குறைத்து மதிப்பிடுகிறார்களோ, உன் தாயோ தகப்பனையோ சொல்லி உன்னை பரிகசிக்கிறார்களோ, டோன்ட் வரி. ஏன் தெரியுமா? உன்னதமான தேவனுடைய கரத்தில் நீ அம்பா இருக்கிறபடினாலே உன் எதிர்காலம் அவருடைய கரத்தில் பத்திரமாய் வரையப்பட்டு கொண்டிருக்கிறது. நிச்சயமாய் ஒரு நாள் பார்ப்பாய், நீ சொல்லுவாய், அன்றைக்கு புழுதியிலிருந்த என்னை கர்த்தர் என்னை இன்றைக்கு பிரபுக்களோடு உட்கார பண்ணியிருக்கிறார் என்று அண்ணாள் அம்மா சொன்னது போல நீ சொல்லுவாய். ஏன் தெரியுமா? இருதயத்தில் தீர்மானம் உண்டா? இருதயத்தை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்ததுண்டா? அப்படி நீ இருப்பாயானால் உண்மையாய் சொல்லுகிறேன், உலகத்தில் இருக்கிற வாலிபனுக்கும் உலகத்தில் இருக்கிற வாலிப மகளுக்கும் இல்லாத ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில தருவார். இப்பொழுது ராஜ அரண்மனையிலே தானியேலுக்கு பதவி தேடி வந்தது. கர்த்தர் தானியேலை உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார், ஆசீர்வதித்தார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது என்று. 3 ராஜாக்கள் ஆட்சி செய்தார்கள். 3 ராஜாக்களின் ஆட்சி காலத்திலும் தானியேல் காரியம் ஜெயமாக இருந்தது. ஓ, அந்த வாலிபன் ஜெயித்தான் ஜெயித்தான் ஜெயித்தான். எப்படி தெரியுமா? இருதயத்தில் நல்ல தீர்மானம் இருந்தபடினாலே. உனக்கு நல்ல தீர்மானம் உண்டா? தேவ பிள்ளையே, கர்த்தரை உண்மையாய் ஆராதிக்கிறாயா?
உன்னுடைய ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுக்காக நீ அர்ப்பணிக்கிறாயா? நீ இருதயத்தில் நல்ல தீர்மானம் பண்ணு. இயேசுக்காக நான் வாழ்ந்து காட்டுவேன், சாதிப்பேன், தேவனுக்கு பிரியமில்லாத எதையும் பார்க்க மாட்டேன். உன் நண்பர் இயேசு. உன் தாய் தகப்பன் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் அவர்தான் உன் நண்பர் என்று சொன்னேன். இயேசுதான் உன் காதலர் என்று சொன்னேன். அவரை போல உன்னை புரிந்து கொள்ளவும் நேசிக்கவும் இந்த உலகத்தில் யாராலும் முடியாது. உன்னை போன்ற வாலிபர்கள் தெருவில் பைத்தியமாகி அலைந்து கொண்டிருப்பது உனக்கு தெரியுமா? நிறைய வாலிபர்களை பார்த்துருக்கிறேன், வாலிப மகளையும் பார்த்துருக்கிறேன், வாலிப மகனையும் பார்த்துருக்கிறேன். ஆடைகள் கூட இல்லாமல் தெருவில் மணலை பாதிக்கப்பட்டு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை தெளிவுள்ளவளாக்கி, உன்னை தெளிவுள்ளவளாக்கி அழகாய் உன்னை ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்க வைத்து உன்னை நேசிக்கிற ஒரு நல்ல குடும்பத்தை தந்தாரே, இந்த தேவனுக்கு நீ என்ன பரிசை கொடுக்க போகிறாய்? வாலிபமே, தேவனுக்கு நீ கொடுக்கிற உன்னதமான பரிசு என்பதை நீ மறந்து போகாதே. ஒரு வாழ்க்கை, ஒரு இருதயம், அது உன் இயேசுவுக்காக, அது உன் இயேசுவுக்காக. திரும்ப இந்த உலகத்தில் வாழப்போவதில்லை. ஏன் தெரியுமா? இளவயதின் அதிபதி இயேசுவே. இந்த செய்தியின் தலைப்பு கூட அதுதான், உன் இளவயதின் அதிபதி இயேசு தான். உன் இளவயதில் அதிபதி இயேசுவாகவே இருக்கட்டும். அவருக்கே உன் இருதயத்தை கொடுத்து விடு, உன் வாழ்க்கையை கொடுத்து விடு. உனக்குரிய கனமாக நீ எதெல்லாம் எண்ணுகிறாய் எல்லாவற்றையும் கொடுத்து விடு. நீ நினைப்பாய், ஒரு நாள் கர்த்தர் என்னை இவ்வளவு உயர்த்தி இருக்கிறாரே என்று சொல்லி. அதே போல் தான் கர்த்தர் தானியேலை உயர்த்தினார். நன்றாக ஜெபிக்கிறார். தானியேல் 6:10 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், ராஜா பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்து விட்டார், இனி ஜெபிக்க கூடாது என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் உன்னை சுற்றி பாவம் நடக்கிறதென்று நீ அறிந்திருக்கிறாய், தெரியும். விழுந்து விடாதே, அது ஒரு மாய வலை. உன்னை சிக்க வைத்து உன் காலை வாரிவிடும். அதான் ஒரு பாடல் கூட உண்டு, காதல், வாலிப காதல், உன் காலை வாரிவிடும் காதல். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நான் ஆராதனையில் துவக்கத்திலே சொன்னேன், ஒரு லெட்டருக்கு மயங்குகிற வயசு, ஒரு வார்த்தைக்கு மயங்குகிற வயது, ஒரு கிஃப்ட்டுக்கு மயங்குகிற வயது, எல்லாரும் உன்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்கிற ஏங்குகிற வயது உனக்கு. யாரும் உன்னை திரும்பி பார்க்காமல் இருக்கலாம். உன் அழகையோ நீ உடை உடுத்துகிற விதத்தையோ யாரும் உன்னை பாராட்டி பேசாமல் இருக்கலாம். உன்னை திரும்பி பார்க்கும்போது உன் அருகில் நிற்கிறவர் இயேசு ஒருவர் தான். யாரையோ உன் மனதில் நினைத்து யாருக்காகவோ உன் வாழ்க்கையை அவ்வளவு ஈஸியாக நீ இழந்து விடாதே. சிலருக்கு அவனை மறக்க முடியவில்லை, சிலருக்கு அவளை மறக்க முடியவில்லை. இல்லை இல்லை, அந்த மாயமான வலை விட்டு நீங்கள் வெளியே வாருங்கள். இயேசுவை தான் உங்கள் உள்ளத்தின் நாயகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழுங்கள். நிச்சயமாக இந்த உலகத்தில் நீங்கள் ஜெயிப்பீர்கள். இந்த நாட்களிலே உலகமே வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லி ஒரு காதலர் தினத்துக்காக, பொய்யான மாயான காதலர் தினத்துக்காக தயாராகி கொண்டிருக்கிறது. காணல் நீரை போல அந்த அன்பெல்லாம் கடந்து போகும். இயேசுவே உன் நிரந்தர காதலர், நித்திய காதலர், உண்மை காதலர், உனக்காக உயிரை கொடுத்த காதலர். நீ கூப்பிடும் போதெல்லாம் உன் அருகில் நிற்கிற ஒரு தெய்வீக காதலர் இயேசுதான் என்று சொல்லி உனக்கு அந்த நல்ல காதலரை உனக்கு நான் அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறேன். இதற்கு பின்பு உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் என்று நான் நினைக்கிறேன். தெய்வம்மா பிள்ளையே, வாலிப மகனே, வாலிப மகளே, உன்னை என் மகனாக, உன்னை என் மகளாக உன்னை வாழ்த்துகிறேன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து. ஏன் தெரியுமா? எதிர்கால ஊழியம் வாலிபர்களாய் உங்கள் கையில் இருக்கிறது. எதிர்கால தேசத்தின் ஆசீர்வாதம் வாலிபர்களாகிய உங்கள் கையில் இருக்கிறது. நீங்கள் சோர்ந்து போய் விட்டீர்களானால், நீங்களே பாவத்திற்குள் விழுந்து விட்டீர்களானால் யார் இந்த உலகத்தை மீட்டெடுப்பா? நீங்கள் ஒரு கிதியோனாய், நீங்கள் ஒரு தாவீதாய், நீங்கள் ஒரு யோசேப்பாய் நீங்கள் வெளியே வரும்படி உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறேன். நீங்கள் ஒரு ரூத்தாய், எப்தாவின் மகளை பாருங்கள். அந்த வாலிப வயதிலே தகப்பன் பணின பொருத்தனை காத்துக்கொண்டு அதை நிறைவேற்றி முடித்தாளே. வாலிப மகளே, உனக்கும் அப்படி சொல்லுகிறேன். உன்னை போல வாலிபர்கள் பாவத்தில் விழுந்து விடுகிற வாலிபர்களை பார்த்தால் நீ கண்ணீர் விட்டு நீங்கள் கதற வேண்டும். வாலிபர்கள் விபச்சாரத்திலும், வேசித்தனத்திலும், பொல்லாத மாயிலும், அருவருப்பிலும், ஏன் பெண் பிள்ளைகளுக்கு கூட டாஸ்மாக் கடைகள், பார்கள் எல்லாம் ஓப்பன் ஆகி உட்கார்ந்து குடித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சின்ன காட்சி ஒன்று பார்த்தேன். பார், ஒரு டாஸ்மாக் கடை. ஒரு வாலிப மகள் டிஷர்ட் போட்டிருக்கிறா, ஒரு பேண்ட் போட்டிருக்கிறா, வந்து பாட்டில் வாங்குறா. குடிப்பதற்கு நிறைய பாட்டில் வாங்குறா. வாங்கிட்டு அவளுக்கு வைக்க இடம் இல்லை. 2 பாக்கெட்டாக இருக்குது அவள் பேண்ட்டில். அதில் ஒவ்வொரு பாக்கெட்லேயும் சொருவி வைக்கிறா. அப்போது அவள் ஒருத்தி தான் பெண்ணாக நின்று வாங்குறா. நிச்சயமாக அவளுக்கு ஒரு 20 வயதுக்குள்ளே தான் இருந்திருக்கும். அங்கே நிற்கிறதெல்லாம் ஆண்கள் தான் நிற்கிறார்கள். இவள் ஒருத்தி வந்து தைரியமாய் அந்த பாட்டிலை வெட்கம் இல்லாமல் வாங்கி கொண்டிருக்கிறாள். நான் என்ன நடக்கிறது என்று சொல்லி அந்த வீடியோவை நான் கவனித்து கொண்டிருந்த போது பின்னால் நிற்கிற ஒரு வயதான முதியவர் சொல்லுகிறார், மகளே கவனமாய் வாங்கு அப்படின்னு என்று சொல்லுகிறார். நான் நினைக்கிறேன், ஏன் கவனமாய் வாங்கு என்று சொல்கிறார் என்று. ஒரு பை கொண்டு வந்திருக்க கூடாதா நீ வாங்குவதற்கு? ஏன் உன் பேண்ட் பாக்கெட்டில் வைக்கிறாய்? அது உடைந்து விடும் அல்லவா என்று சொல்லுகிறார். நான் மதியின அந்த வயதான தகப்பனை பார்த்து எனக்கு வேதனையாக இருந்தது. ஒரு பாட்டில் உடைந்து விடுவதற்காக கவலைப்பட்ட அந்த வயதானவருக்கு அவளுடைய வாழ்க்கையை உடைந்து விட்டது தெரியாமல் இருக்கிறதே. வாழ்க்கை என்பது கண்ணாடி பாத்திரத்தை போல.
ஒரு சில்வர் பாத்திரத்தை நீ கீழே போட்டாயானால் அது நெளிந்து விடும், அதை கூட நீ சரி பண்ணலாம். ஆனால் ஒரு கண்ணாடி பாத்திரத்தை நீ கீழே போட்டுப்பார், அது நொறுங்கிவிடும். அதை உன்னால் அள்ளி குப்பையில் தான் வீச முடியுமே ஒழிய திரும்பி அதை ரீயூஸ் பண்ணவே முடியாது, அது குப்பையில் வீசப்படும். உன் வாலிப காலம் கூட அப்படித்தான். உன் வாலிபத்தை நீ தேவனுக்காக கொடுக்க தவறிவிட்டாயானால் கண்ணாடி டம்ளரை போல, கண்ணாடி பாத்திரத்தை போல உன் வாலிபமும் உன் பரிசுத்தமும் உடைந்து நொறுங்கிவிடும். தேவனண்டை வா. உன் இளவயதின் அதிபதி இயேசுவே, உன் இளவயதின் அதிபதி இயேசுவே. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.